அற்பமான எண்ணையும் வேதித்தேறிய பயன்படுத்தி இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 6. கேள்வி 1. பார்வோன் எதை கண்டு ஜனங்களை தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்று கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? பலத்த கையை கண்டு. யாத்ராகமம் 6:1. கேள்வி 2. தேவன் மோசேயிடம் தான் யார் என்றார்? விடை யெகோவா. யாத்ராகமம் 6:2. கேள்வி 3. தேவன் எந்த நாமத்தினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமானார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். யாத்ராகமம் 6:3. கேள்வி 4. தேவன் எந்த தன் நாமத்தினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அறியப்படவில்லை? விடை யெகோவா. யாத்ராகமம் 6:3. கேள்வி 5. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பரதேசிகளாய் தங்கின தேசம் எது? விடை கானான் தேசம். யாத்ராகமம் 6:4. கேள்வி 6. தேவன் எந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடே தன் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருந்தார்? விடை கானான் தேசம். யாத்ராகமம் 6:4. கேள்வி 7. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை கேட்டு தேவன் எதை நினைத்தார்? விடை தன் உடன்படிக்கையை. யாத்ராகமம் 6:5. கேள்வி 8. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மேல் எவற்றை நீக்கி அவர்களை விடுவித்தார்? விடை எகிப்தியர் சுமத்தின சுமைகளை. யாத்ராகமம் 6:6. கேள்வி 9. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எதற்கு நீங்களாக்கி மீட்டார்? விடை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு. யாத்ராகமம் 6:6. கேள்வி 10. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எவைகளினாலே மீட்டார்? விடை ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும். யாத்ராகமம் 6:6. கேள்வி 11. தேவன் யாரை தனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு தேவனாயிருப்பேன் என்றார்? விடை இஸ்ரவேல் புத்திரரை. யாத்ராகமம் 6:7. கேள்வி 12. கர்த்தர் தாம் யாருக்கு கொடுப்பதாக ஆணையிட்ட தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்றார்? விடை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாத்ராகமம் 6:8. கேள்வி 13. தான் கர்த்தர் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் யாரிடம் கூறினார்? விடை மோசேயிடம். யாத்ராகமம் 6:8. கேள்வி 14. இஸ்ரவேல் புத்திரர் எவற்றினால் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள்? மனமடிவு, கொடுமையான வேலை. யாத்ராகமம் 6:9. கேள்வி 15. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று தான் எப்படிப்பட்ட உதடுகளுள்ளவன் என்றான்? விடை விருத்த சேதனமில்லாத உதடுகள். யாத்ராகமம் 6:12. கேள்வி 16.
இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்று கர்த்தரிடம் கூறியது யார்? விடை மோசே. யாத்ராகமம் 6:12. கேள்வி 17. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு கர்த்தர் எவர்களுக்கு கட்டளையிட்டார்? விடை மோசே, ஆரோன். யாத்ராகமம் 6:13. கேள்வி 18. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் எவர்களிடத்துக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினார்? இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜா பார்வோன் இடத்துக்கும். யாத்ராகமம் 6:13. கேள்வி 19. இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவன் யார்? விடை ரூபன். யாத்ராகமம் 6:14. கேள்வி 20. ரூபனுடைய வம்சங்களின் தலைவர் எத்தனை பேர்? அவர்கள் பெயர் என்ன? நாலு பேர். ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி. யாத்ராகமம் 6:14. கேள்வி 21. சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் எத்தனை பேர்? அவர்கள் பெயர் என்ன? ஆறு பேர். எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சோகார், சவுல். யாத்ராகமம் 6:15. கேள்வி 22. சவுல் எந்த ஸ்திரீயின் குமாரன்? விடை கானானிய ஸ்திரீ. யாத்ராகமம் 6:15. கேள்வி 23. உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரர் யார்? விடை கெர்சோன், கோகாத், மெராரி. யாத்ராகமம் 6:16. கேள்வி 24. லேவி எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? விடை 137 வருஷம். யாத்ராகமம் 6:16. கேள்வி 25. கெர்சோனின் குமாரர் யார்? விடை லிப்னி, சிமேயி. யாத்ராகமம் 6:17. கேள்வி 26. கோகாத்தின் குமாரர் யார்? அம்ராம், இத்சேயா, எப்ரோன், ஊசியேல். யாத்ராகமம் 6:18. கேள்வி 27. கோகாத் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 133 வருஷம். யாத்ராகமம் 6:18. கேள்வி 28. மெராரியின் குமாரர் யார்? விடை மகேலி, மூசி. யாத்ராகமம் 6:19. கேள்வி 29. லேவியனுடைய வம்சங்களின் தலைவர் எத்தனை பேர்? விடை 11 பேர். யாத்ராகமம் 6:16 வரை. கேள்வி 30. அம்ராம் யாரை விவாகம் பண்ணினான்? விடை தன் அத்தை யோகபேத். யாத்ராகமம் 6:20. கேள்வி 31. யோகபேத் அம்ராமுக்கு எவர்களை பெற்றாள்? விடை ஆரோன், மோசே. யாத்ராகமம் 6:20. கேள்வி 32. அம்ராம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்?
விடை 137 வருஷம். யாத்ராகமம் 6:20. கேள்வி எண் 33. இத்சேயாரின் குமாரர் யார்? விடை கோராகு, நெபேக், சித்ரி. யாத்ராகமம் 6:21. கேள்வி எண் 34. ஊசியேலின் குமாரர் யார்? விடை மீசவேல், எல்சாபான், சித்ரி. யாத்ராகமம் 6:22. கேள்வி 35. ஆரோன் யாரை விவாகம் பண்ணினான்? விடை எலிசபால். யாத்ராகமம் 6:23. கேள்வி 36. எலிசபால் யாருடைய குமாரத்தி? விடை அம்மினதாப். யாத்ராகமம் 6:23. கேள்வி 37. எலிசபால் யாருடைய சகோதரி? விடை நகசோன். யாத்ராகமம் 6:23. கேள்வி 38. எலிசபால் ஆரோனுக்கு எவர்களை பெற்றாள்? விடை நாதாப், அபியூ, எலேயாசார், இத்தாமார். யாத்ராகமம் 6:23. கேள்வி 39. கோராகின் குமாரர் யார்? ஆசீர், எல்கானா, அபியாசாப். யாத்ராகமம் 6:24. கேள்வி 40. ஆரோனின் குமாரன் எலேயாசார் யாருடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான்? விடை பூத்தியேல். யாத்ராகமம் 6:25. கேள்வி 41. பூத்தியேலின் குமாரத்தி எலேயாசாருக்கு யாரை பெற்றாள்? விடை பினேகாஸ். யாத்ராகமம் 6:25. கேள்வி 42. இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்றவர்களும் பார்வோனோடு பேசினவர்களும் யார்? விடை ஆரோன், மோசே. யாத்ராகமம் 6:26-27. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.